ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைமணம் பை கனி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான அண்ட் ஈஸியான பட்டாணி அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி அண்ட் ஹெல்த்தியும் கூட. இதை வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட ஆஸ் யூஷுவல் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு நான் சேர்த்திக்கிறேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கரிஞ்சிடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வந்துட்டு கண்ணாடி பதம் வரணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டிங்கனாலே போதுமானது. ஒரு 3 வரமிளகாய் சேர்த்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்திக்கலாம், 2-3 பச்சை மிளகாவும் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி வரமிளகாய் என்கிட்ட இருந்ததுனால அதை நான் சேர்த்திக்கிட்டேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். இது கூட நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். இந்த மஞ்சத்தூள் இப்போ சேர்த்துருக்கோம் இல்லையா, இதுதான் அவலுக்கும் கலர் கொடுக்கும். ஸோ வந்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிறோம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் பட்டாணி வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச பட்டாணியை 2 விசில் ப்ரெஷர் குக்கரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் கிடச்சா சேர்த்திக்கலாம். அந்த பட்டாணி ஜஸ்ட்டு நீங்கள் வேக வச்சுட்டு ஆர் ஸ்டீம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இது நான் 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இந்த பட்டாணியும் சேர்த்துட்டு இந்த கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி வந்துட்டு வற்றுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு பட்டாணியும் அந்த மசாலாவோடு சேர்த்து கோட்டாயிடணும். இதில் நான் 100 கிராம் பட்டாணி சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூளெல்லாம் அந்த வாசம்லாம் இல்லாத அளவுக்கு, ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு வந்துட்டு நான் அவலுக்கும் சேர்த்து தான் சேர்த்திருக்கேன். அவல் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு எதுவும் சேர்க்க மாட்டேன். இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அவல் சேர்த்துக்கலாம். அவல் வந்துட்டு நீங்கள் ஒரு 250 கிராம் அவல் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு தண்ணியில் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா அவல் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வந்துட்டு இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ரெசிபி செய்யும் போது இதில் நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த அவல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அவல் பட்டாணி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த அவல் உப்புமா செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. உப்புமாவே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரெசிபி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே சேம் ரெசிபி நீங்கள் ரெட் அவலில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிகப்பு அவல் இருக்குது இல்லையா, அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைமணம் பை கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.